ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் உங்களை சுகமாய் காத்து வழிநடத்தி வருகிறார். இன்னமும் காத்து வழி நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய தீமைகளை, நம்மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்புகளை அகற்றி பாவங்களை மன்னித்து கிருபையாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி இதை சொல்லுகிறார். உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினையாமல் உன் பாவங்களை மன்னித்து ரட்சித்து மீட்டுக் கொள்ளுவேன். நான் உன்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர், நான் உன் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் என்பதை நமக்கு விளங்க பண்ணுகிறார். நாம் எந்த பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பார்வையில் நல்லவன் என்று ஒருவனும் இல்லை. பூமி எங்கும் தேடி பார்க்கிற தேவ மகிமை அற்று இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் தேவனுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து ரட்சித்து, நான் உங்களுடைய மீறுதல்கள் நினையாதிருந்து. ஆண்டவர் இவைகளை செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதற்காகத்தான் சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. When he crucified on the cross, he submitted himself to the Lord for the atonement of our sin. பாவத்தின் தண்டனைக்காக, பாவத்திற்காக அவர் தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அவருடைய காயம் கட்டப்படவில்லை, அவருடைய காயம் ரணமாக இருக்கிறது. காரணம், அந்த பாவத்தின் தண்டனை கோர தண்டனை. ஒரு சிலர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டதினால் நாம் என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள். அது தவறு, முற்றிலுமாய் தவறு. பரலோகத்தில் அமைதி உண்டாகிற்று. பரலோகத்தில் ஒரு காரியம் சம்பவிக்கிறது. யார் இந்த சுவடியை அல்லது இந்த காரியத்தை வாங்கி இந்த முத்திரைகளை உடைப்பது யார் என்று சொல்லி கேட்ட பொழுது, அழிக்கப்பட்ட வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டி ஆனவர் வந்து அதை வாங்கினார் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் காயம் இன்னும் கட்டப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாலும் இன்றைக்கும் அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, தூய்மையாக்குகிறது. ஒரு மனிதன் அந்த இரத்தத்திற்குள்ள பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அவன் வந்து தேவனிடத்துல கதறி கண்ணீர் வடித்து தன் பாவங்களுக்காக மனம் திரும்பினால் போதும், அவர் அவன் பாவங்களை மன்னித்து விடுகிறார், நம்முடைய அக்கிரமங்களை கழுவி விடுகிறார். நீ என்ன பாவியாக இருக்கலாம், நீ என்ன விதமான தீமை செய்தவராக இருக்கலாம், நீ மனம் திரும்பினால் போதும். இயேசுவின் கரத்துல வந்து, ஏசப்பா என்னை விடுவித்து விடும் என்று சொன்னால் போதும், இயேசுவே எனக்கு இறங்கிவிடும் என்று சொன்னால் போதும். என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீரே, என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரியும் என்று கேட்டால் போதும், அவர் இரத்தத்தினால் நம்மை தூய்மையாக்கி விடுவார். அவர் இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி விடுவார். சில காரியங்களை சொன்னால் இப்படி நடந்துவிடும், அப்படி நடந்துவிடும் என்று நம்புகிறார்களே. இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆகையால் அவர் நம்முடைய
தீமைகள் பொல்லாப்புகளை அகற்றி பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் எபிரேய நிருபக்காரன் மிக அழகாக சொல்லி இருக்கிறார், ரட்சிப்பே என்று கர்த்தர் சொல்லுகிறார், மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்களை மன்னிப்பேன், அக்கிரமங்களை நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் இதுதான். வேதம் சொல்லுகிறது, கெட்ட குமாரன் என்று ஒருவன் இருந்தான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அதில் ஒருவன் தன் தகப்பனுடைய சொற்படி செய்கிறவன், மற்றொருவனோ தீய நண்பர்களோடு சேர்ந்து சுற்றித் திரிகிறவன். அவன் தன் தீய நண்பர்களோடு சேர்ந்து சுற்றும் போது சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள், உன் தகப்பன் வீட்டில் இவ்வளவு சொத்து இருக்கிறது, உன் சொத்துக்களை பிரித்தெடு, நாம் மன சந்தோஷமாய் ரம்மியமாய் வாழலாம். அவனும் அவருடைய பேச்சை கேட்டு தன் சொத்துக்களை எல்லாம் விற்று வாங்கி கொண்டு விபச்சாரிகளோடும் குடி கும்மாளம் என்று அவன் தன் பணத்தை எல்லாம் அழித்து விட்டான். இப்பொழுது அவனுடைய கரத்தில பணம் இல்லை, அதில் நண்பர்களும் இல்லை, வேசிகளும் இல்லை. பசி கண்ணை மிருட்டுகிறது, காதை அடைக்கிறது, பசிக்கிறது. வேலை கேட்கிறான், ஒருவனும் அவனுக்கு வேலை கொடுக்க துணியவில்லை. பிச்சைக்காரனை போல் அலைகிறான். பஞ்ச காலம், பசி. ஒரு மனிதனிடத்தில் பன்றி மேய்ப்பதற்கு போய் கேட்கிறான். பசி காது அடைக்கிறது, பன்றி மேய், சாயந்திரம் உனக்கு ஆகாரம். அவன் முதலாவது ஆகாரம் கேட்கிறான். அந்த மனிதன் இல்லை என்று சொல்லிவிட்டான். இவன் பன்றிகளை மேய்க்கும் பொழுது பன்றிக்கு வைத்த தவிடை அவன் கண்கள் உறுத்துகிறது. பசி, உச்சகட்ட பசி. அவன் அதை அள்ளி சாப்பிட்டு விடுகிறான். பன்றிக்கு வைத்த தவிடை சாப்பிட்டதை எஜமான் பார்த்த பொழுது அவனை அடித்து விரட்டி விடுகிறான். அவன் அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டு வந்தவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வயிறாறு சாப்பாட்டை என் தகப்பனார் கொடுக்கிறார். நானும் போய் ஒரு வேலைக்காரனைப் போல அவர்களோடு கூட சேர்ந்து நான் வேலை செய்து என் தகப்பன் கொடுக்கிற ஆகாரத்தை நான் சாப்பிடுவேன், என் தகப்பனிடத்துல போவேன் என்று சொல்லி அவன் தன் தகப்பனிடத்தில் திரும்ப வருகிறான். அவன் தகப்பனோ, இவன் எப்பொழுது வருவான், என் குமாரன் இளைய குமாரன் எப்பொழுது என்னிடத்தில் திரும்ப வருவான் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். தினமும் அவன் வாசல் அருகிலே வந்து நின்று பார்ப்பான், என் குமாரன் என்றைக்காவது வருவானா? சொத்துக்களை இழந்து விட்டான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறான் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தன் வேலைக்காரன் நன்றாக சாப்பிடுகிறானால் என் மகனோ கஷ்டப்படுகிறானே, எப்பொழுது வருவான், எப்பொழுது நான் அவனை காண்பேன் என்று தகப்பன் ஏக்கத்தோடு நிற்கிறார். ஒரு நாள் அவர் அப்படி மாலை வேளை அவர் அப்படி ஏக்கத்தோடு நிற்கிறார். தூரத்தில் ஒரு உருவம் தள்ளாடி வருகிறது. அந்த உருவத்தை அவர் பார்க்கிறார். வேலைக்காரர்கள் பார்க்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எஜமான், உம்முடைய இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்தானே, அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள், வருகிறான். இளைய குமாரன் வருகிறான் என்று சொன்னதுதான் தகப்பனுக்கு உயிர்மீட்சை அடைந்தது. தகப்பன் ஒரு புது பலன் அடைந்தான். ஓடுகிறான். தன் சாணத்தை விட்டு வேகமாய் ஓடிப்போய் தன் மகனை பார்த்து அழைத்து அவன் கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ என் மகனே, இப்படி ஆகிவிட்டாயே. அவன் சொல்லுகிறான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னுடைய வேலைக்காரர்கள் ஒருவனாய் இணைந்து கொள்ளும் என்று கேட்கிறான். அவன் சொன்னான், இல்லை மகனே, நீ எனக்கு மகன்தான், வா என்று வேலைக்காரர்களை கூப்பிடுகிறான். வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள். குளிக்க வையுங்கள், மற்ற வஸ்திரத்தை, புதிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துங்கள், அவனுக்கு உடைகளை உடுத்தி ஆபரணங்களை அவனுக்கு போடுங்கள், மோதிரத்தை கையில் போடுங்கள். அவன் என்னுடைய குமாரன், நான் கெட்டு போனான், காணாமல் போனான், இப்பொழுது கிடைத்து விட்டான், எப்படி நான் அவனை மறப்பேன் என்று சொல்லி அந்த குமாரனை தன்னிடத்தில் அழைத்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து விட்டான் தகப்பன். இந்த தடபடலான நிகழ்ச்சிகள் அப்படி விழாக்கோலம் இருக்கிறது. அவனுடைய வீடு
மூத்தவன் வருகிறான், என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவன் வீட்டு வாசல் அருகே வரும்பொழுது வேலைக்காரன் சொன்னான், உன்னுடைய இளைய தம்பி வந்து விட்டார், உன்னுடைய தம்பி வந்து விட்டார். அதனால் இந்த விருந்து. அவன் கோவித்து கொண்டு வாசல்ல ஒரு மூலையாக வெளியில போய் தலையில கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். தகப்பனுக்கு அறிவிக்கப்படுகிறது, உன்னுடைய மூத்த குமாரன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஓடி போகிறான். அவன் சொல்லுகிறான், உமக்காக நான் இத்தனை வருடம் உண்மையாக இருந்தேன், எனக்கு நீர் ஒரு நாள் விருந்து செய்யவில்லையே. அவன் வேசியின் இடத்திலும் குடியிலும் அவன் அடித்து சொத்துக்களை அடித்து விட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறீரே என்று அவன் கேட்கிறான். தகப்பன் சொல்லுகிறான், மகனே, எனக்குண்டானது எல்லாம் உனக்குள்ளது. இனி அவனுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் அவன் காணாமல் போனான் அல்லவா, இப்பொழுது கிடைத்து விட்டான். எப்படி நான் சும்மா இருப்பது? அவனுக்கு நான் சொத்தை கொடுக்கவில்லை, அவன் வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தெரிவிப்போம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் உங்களை அவர் ரட்சிக்கும் பொழுது மனம் திரும்பி நீங்கள் அவரிடத்துல வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், காணாமல் போனா கண்டுகொண்டே இப்பொழுது நான் மனம் மகிழ்ந்திருக்கிறேன் என்று உங்களை குறித்து சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, உன் பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை விட்டுவிடு, மனம் திரும்பு. இன்றைக்கு ரட்சிப்பினார். கர்த்தர் இந்த காலவேளையில் உன்னை ரட்சிக்க அவர் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடு, பெரிய காரியங்களை உனக்காக அவர் செய்து காண்பிப்பார். ஆமென்.